வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள். தற்போது ராசி வரிசைகள் மிதுன ராசி பற்றி பார்ப்போம். மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரத்தில் 1, 2, 3 என்ற பாதங்களும் வருகிறது. இந்த 9 பாதங்களும் சேர்ந்துதான் இந்த மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களுக்கு 2 குணம், 2 பிளான், 2 திட்டம் இருக்கும் எப்போதுமே. இவர்கள் சற்று குழப்பத்தினால் 2 பிளான் செய்வார்கள். ஒன்று சுலபமான பிளானாகவும் ஒன்று கஷ்டமான பிளானாகவும் மனதை வைத்தே இருப்பார்கள். முடிவில் சுலபமான பிளானைத்தான் செய்வார்கள். இருந்தாலும் கூட 2 பிளான் வைத்திருப்பார்கள். இவர்கள் இயற்கையிலே புத்திசாலிகள். எதையும் சட்டென்று புரிந்து கொள்வார்கள். இவர் முன்னேற்றத்திலேயே குறியாக இருப்பார்கள். சுயநலமும் பொதுநலமும் கலந்தே இருக்கும். இருந்தாலும் இவரிடம் சுயநலம் மிஞ்சியே இருக்கும். தன்னுடைய காரியம் என்றால் எப்படியும் சாதிக்கவே பார்ப்பார். இவருடைய புத்திசாலித்தனத்தினாலும் சுறுசுறுப்பினாலும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய எந்த நேரத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் மிக அருமையாக காரியத்தை கச்சிதமாக முடிப்பார்கள். இதே சமயம் இவர்களுக்கு எல்லா விதமான நண்பர்களும் இருப்பார்கள். எல்லா வகையிலும் எல்லா தொழிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்களுக்கு மிகுந்த குற்ற துணையாக இருப்பார்கள். இவர்கள் ஆணானால் பெண்ணையும் பெண்ணானால் ஆணையும் நேசிப்பார்கள். இவர்கள் ஆண் பெண் இருபாலரையும் கவர்ந்திருக்கக்கூடிய கவர்ச்சி மிக்கவர்கள். இவர்கள் பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மாத்திரம் சற்று நாத்திக குணம் நினைக்கும். அதிகமான பக்தி இருக்காது. பொதுவாக இந்த மிதுன ராசி தனக்கு குழப்பத்தையும் 2 பிளான்கள் வைத்துக்கொண்டு திண்டாடுவதால் இந்த திண்டாட்டத்தை தவிர்க்க இவர்கள் பக்தி மார்க்கத்தில் செல்ல வேண்டும். பக்தியை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் பெரும் புகழை அடைய முடியும். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர் தான் சச்சின் தெண்டுல்கர். திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். தெண்டுல்கர் மிகப்பெரிய ஸ்டார் கிரிக்கெட்டராக இருப்பது எல்லோருக்கும் தெரியும். இப்படி இந்த மிதுன ராசியில் நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு அருமையான ராசியாகவே இது தெரிகிறது. இது இவ்வளவுக்கு திறமையாக இருப்பதால், அதிகமான திறமை இருப்பதால் அதிர்ஷ்டமான ஒரு ராசியாக கூறலாம். மற்றபடி இவர்கள் எப்படி உழைப்பினால்தான் முன்னேறுவார்கள். இவர்களுக்கும் 40 வயது குருதசை கடந்த பின்புதான் நல்ல யோகங்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.